सवेरे को 4:30 बजे छुटपुटा होने लगता है, दिन निकलने लगता है। காலையில் 4:30 மணிக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் கொஞ்சம். गर्मियों के दिनों में छोटे छोटे बच्चे भी जग जाते हैं। வெயில் காலத்தில் சின்ன சின்ன குழந்தைங்க கூட முழிச்சுக்குவாங்க. जिन बच्चों को 24 घंटे में அப்போ அந்த குழந்தைங்களுக்கு 24 மணி நேரத்தில் कम से कम 16 घंटे सोना चाहिए। குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் தூங்கணும். वो बच्चे जग जाते हैं और हम सोते रहे। அந்த குழந்தைங்கலாம் முழிச்சுக்கிறாங்க, ஆனால் நாம் தூங்கிட்டே இருக்கிறோம். तो क्या पुरुषार्थ होगा? அப்போ என்ன புருஷார்த்தம் நடக்கும்? है? पहला पुरुषार्थ कर रहा है இப்போ முதல் புருஷார்த்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா निद्राजीत बनने का। நித்ராஜித் ஆகணும். आधा घंटा जगो, அரை மணி நேரம் முழிச்சிருங்க, फिर पौना घंटा जगो, அப்புறம் 3/4 மணி நேரம் முழிச்சிருங்க, फिर और बढ़ाओ, அப்புறம் இன்னும் அதிகமாக்குங்க, 1 घंटा, 1 மணி நேரம், सवा घंटा, 1/4 மணி நேரம், 1.5 घंटा, 2 घंटा, 3 घंटे तक ले जाओ। இப்போ 1:30 மணி, 2 மணி, அப்படியே 3 மணி வரைக்கும் கொண்டு போங்க. அதிகரிங்க இந்த மாதிரி. जब देखो कि जगने की प्रैक्टिस हो गई, இப்போ எப்போ வந்து நம்மளுக்கு எழுந்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுதோ तब अपने याद का चार्ट देखो। அப்போ நம்மளுடைய நினைவுக்கான சார்ட்டை பாருங்க, कि कितना हम याद में ठहर पाते हैं। அதாவது எந்த அளவுக்கு நம்ம நினைவுல நிலையா இருக்க முடியுது. ये बाद की बात है, இது அப்புறமா இருக்கக்கூடிய விஷயம். पहले जगने की बात। முதல்ல வந்து முழிச்சிருக்கிறதுக்கான விஷயம்.